Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நார்சிசிஸ்டிக் ஃபேமிலி கல்ட்டில் பிறந்து வளர்ந்த நிறைய பேர் அந்த கல்ட்டை விட்டு வெளியே வர முடியாமல் வாழ்நாள் முழுக்க அதுக்குள்ளேயே ஸ்டக் ஆகிடுவாங்க. ஏன்னா நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் இமோஷ்னல் க்ரூயல்ட்டி மட்டுமே கிடையாது. இந்த கண்ட்ரோல், சப்ளை இதையெல்லாம் தாண்டி நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் சர்வைவல் த்ரெட் அப்படிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங் ப்ராசஸ் ஒன்று நடக்கும். இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, விக்டிமோட சர்வைவல் ஸ்கில்ஸ் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படும். ஒரு நார்சிசிஸ்டால் எப்படி ஒருத்தரை சைக்கலாஜிக்கலாக ட்ராப் பண்ண முடியுது, அவங்களுக்கு எப்படி இந்த அளவுக்கு சைக்கலாஜிக்கல் நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேள்வி கேட்குறீங்க. ஆக்சுவலி இந்த நார்சிசிஸ்ட்டுக்கு சைக்கலாஜிக்கல் நாலேஜெல்லாம் எதுவும் கிடையாது. உண்மை என்னென்னா, அவங்களோட சர்வைவல்காக விக்டிம்ஸை வெளியே போக விடாமல் கண்ட்ரோல் பண்ணி அவங்க கூடவே வச்சுக்கணும் அப்படின்னு நார்சிசிஸ்ட் யோசிப்பாங்க. இப்போது விக்டிம்ஸ் வந்துட்டு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் சொந்தமாக யோசிச்சுட்டாங்க அப்படின்னா இவங்களை விட்டு போயிடுவாங்க இல்லையா? ஸோ விக்டிம்ஸை சுதந்திரமாக இயங்க முடியாதபடி அவங்க மனசில் சந்தேகத்தையும் பயத்தையும் இந்த நச்சுகள் விதைச்சிடுவாங்க. வெளியே போகிறது சேஃப் கிடையாது அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு விக்டிமை பழக்கப்படுத்துவாங்க. ஏன்னா விக்டிம் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு வாழறது நார்சிசிஸ்டோட சர்வைவலுக்கு ஆதாயமாக இருக்கும். இது நார்சிசிஸ்ட் அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணுற சூழ்ச்சி. இந்த மாதிரி நார்சிசிஸ்டோட சர்வைவலுக்காக அவங்க பண்ணுற சூழ்ச்சியால் விக்டிம்குள்ளே நடக்கிற இந்த உளவியல் ரீதியான பாதிப்பை சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இந்த ப்ராசஸில் நார்சிசிஸ்ட் சூழ்ச்சி பண்ணி எப்படியெல்லாம் விக்டிமோட சர்வைவல் ஸ்கில்ஸை அழிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்டிமோட ஒவ்வொரு கருத்தையும் யோசனையையும் நார்சிசிஸ்ட் கேலி பண்ணுவாங்க, மோசமாக விமர்சனம் பண்ணுவாங்க. இதை தொடர்ச்சியாக பண்ணும்போது என்னாகும், விக்டிம்ஸ்க்கு அவங்களோட கருத்துக்கள் மேலேயும் யோசனைகள் மேலேயும் சந்தேகம் வரும். அவங்க தேர்வுகள் எல்லாமே தப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் உருவாகும். அந்த பயத்தால் சுயமாக யோசிக்கிறத நிறுத்திடுவாங்க, கருத்துக்கள் சொல்கிறதையும் நிறுத்திடுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நார்சிசிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒப்பீனியன் கேட்குறதுக்கும் அப்ரூவல் வாங்கிறதுக்கும் தன்னை பழக்கப்படுத்திப்பாங்க. அதே மாதிரி விக்டிம் சுதந்திரமாக செயல்படும் போதெல்லாம் நார்சிசிஸ்ட் அவங்களோட கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, இமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணி த்ரெட்டன் பண்ணுவாங்க, சைலண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் மூலமாக தண்டிப்பாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணும்போது என்னாகும், விக்டிம்ஸோட மூளையில் அவங்களோட சுதந்திரம் அப்படிங்கிறது தண்டனைக்குரிய ஒரு விஷயமாக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக சுதந்திரமாக செயல்படுறத நிறுத்திடுவாங்க. அடுத்த கட்டமாக விக்டிமோட சர்வைவலுக்கு அடிப்படையாக தேவைப்படுற அந்த பணம், போக்குவரத்து, தகவல் இந்த மாதிரி ரிசோர்ஸஸை நார்சிசிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம்ஸ்க்கு நார்சிசிஸ்ட் மேலே ஒரு ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி கிரியேட் ஆகிடும். ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயங்களுக்கு கூட நார்சிசிஸ்ட்டை சார்ந்து வாழற ஒரு கட்டாய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இதையெல்லாம் மீறி நார்சிசிஸ்டோட அப்யூஸை தாங்கிக்க முடியாமல் விக்டிம் வெளியே போகணும்னு முடிவு பண்ணும்போதெல்லாம், நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் உன்னால் ஒரு நாள் கூட வாழ முடியாது, உனக்கு அவ்வளோ திறமையெல்லாம் கிடையாது, நீ வாழ வழி தெரியாமல் தோற்று போய் திரும்பவும் என்கிட்ட தான் வந்து நிற்கணும்னு சொல்லி விக்டிமோட தன்னம்பிக்கையை உடைச்சி விடுவாங்க. இதால் என்ன ஆகும்னா, விக்டிமோட மூளையில் வெளியே போய் நம்மளால் தனியாக வாழ முடியாது, எப்படி இருந்தாலும் தோற்று போய் திரும்பவும் இவங்கக்கிட்ட தான் வர வேண்டியிருக்கும், அவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலாக இவங்க கூடயே இருக்கிறது தான் சேஃப் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ரொம்ப ஆழமாக பதிஞ்சு போயிடும். இந்த மாதிரி ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா ஆங்கிள்லையும் விக்டிம்ஸ் நார்சிசிஸ்ட்டை சார்ந்து இருக்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. சைக்காலஜியில் இதை லேர்ன்டு டெசிஷன் பேராலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பழக்கப்படுத்தப்பட்ட பகுப்பாய்வு முடக்கம். இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா,
நார்சிசிஸ்டிக் அப்யூஸுங்கிறது விக்டிம்ஸை எமோஷ்னலாக கண்ட்ரோல் பண்ணி காயப்படுத்துறதை தாண்டி ஒருத்தர் தனித்து இயங்கக்கூடிய திறமைகளை முடக்கிற அளவுக்கு ஒரு சர்வைவல் லெவல் த்ரெட்டாகவும் இருக்குது. நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் ஏற்படுற இந்த சர்வைவல் த்ரெட்டுனால விக்டிம்ஸோட மூளை எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறத கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். இன்றைக்கி இப்போது நான் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு மட்டுமே அது யோசிக்க ஆரம்பிச்சிடும். இது ஆக்சுவலி வீக்னஸ் கிடையாது. சூழலுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிற ஒரு தன்மை. சர்வைவல் ஸ்கில்ஸ் டோட்டலாக டேமேஜ் ஆன இந்த நிலையில் விக்டிம்ஸ்க்கு நார்சிசிஸ்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது மட்டுமே லைஃப் டைம் கோலாக மாறிடும். செல்ஃபுங்கிற அந்த கான்செப்ட் கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகிடும். உணர்ச்சியே இல்லாத ஜடம் மாதிரி நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. நார்சிசிஸ்டோட மூடுக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே டியூன் பண்ணிப்பாங்க. அவங்களோட லைஃப், ஃப்யூச்சர், சந்தோஷம், நிம்மதி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், டிக்னிட்டி இதை பற்றியெல்லாம் எந்த யோசனையும் விக்டிம்ஸ்க்கு இருக்காது. இதுதான் நம்ம வாழ்க்கை, கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ இமோஷ்னல் பெயினில் சஃபர் ஆனாலும் அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகிறத பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. அப்யூசர்கிட்ட இருந்து வெளியே போய் ரிஸ்க் எடுக்கிறத விட அப்யூசர் கூட வாழறது சேஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க சேஃப்னு நினைக்கிற அந்த அப்யூசிவ் ரிலேஷன்ஷிப்பில் தொடர்ந்து வாழறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆஃப் டாலரன்ஸை டெவலப் பண்ணிப்பாங்க. அதாவது எல்லையே இல்லாத அளவுக்கான சகிப்புத்தன்மையை டெவலப் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சர்வைவல் த்ரெட்டில் ஸ்டக் ஆகி இருக்கிற விக்டிம்ஸ் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது உங்களோட வீக்னஸ் கிடையாது. தைரியமும் திறமையும் இல்லாததால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னும் நீங்கள் நினைக்கக்கூடாது. இது ஒரு அடாப்டட் பிஹேவியர், லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ். இந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு ஆக்சுவலி நீங்கள் நார்சிசிஸ்டால் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கீங்க. நீங்கள் ப்ராப்பராக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா முடங்கி போன உங்களோட அந்த சர்வைவல் ஸ்கில்ஸை மறுபடியும் டெவலப் பண்ணிக்க முடியும். நார்சிசிஸ்ட் உங்களுக்குள்ளேயே உங்களை மென்டலாக அரெஸ்ட் பண்ணி ஒரு ஆயுள் தண்டனை கைதியாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மனச்சிறையிலிருந்து நீங்கள் வெளியே வரணும். அதுதான் உண்மையான ஃப்ரீடம். அப்படி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழறதுக்கான திறமையும் தகுதியும் மெயினாக உரிமையும் உங்களுக்கு இருக்குங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும். அந்த நம்பிக்கையோட உங்களோட சர்வைவல் ஸ்கில்ஸை ரீபில்ட் பண்ணுறதுக்காக என்கிட்ட பேஜ் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.